அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல மகாசக்தி அம்மனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனமாற பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடியோக்குள்ள போறோம். என்னுடைய வீடியோக்களை உலகமெங்கும் அதே நேரத்தில் மத பாகுபாடு இன்றி எல்லோரும் பார்க்கிறீர்கள். மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. குறைந்த எண்ணிக்கையிலே பார்த்தாலும் அது நிறைந்த மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை சந்திக்கிறார்கள். அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை முன்னிட்டு இந்த வீடியோ போடுவதை நினைத்து சந்தோஷம் அடைகிறேன். மற்றவர்களை பொறுத்தவரையில் தினமும் போடுவார்கள். என்னால் முடியாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வீடியோக்களை நான் போட்டு வருகின்றேன். இந்த காலகட்டமானது ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே மத நம்பிக்கைகளை மையமாக வைத்து அவரவர் மதங்கள் அற்புதமானவை, அதிசயமானவை, ஆற்றல் மிக்கவை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் வளமோடு சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆவலும் கூட. எனது பேராவலும் அதுதான். எல்லா வேறுபாடுகளையும் மறந்து உள்ள தெளிவோடு தூய்மையான மனதோடு வாழ வேண்டும் என்பதே எனது ஆசை. ஹிந்து மதமாக இருந்தாலும், கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமாக இருந்தாலும், பௌத்த மதமாக இருந்தாலும், பஹாய் மதமாக இருந்தாலும், அனைத்து மதங்களும் அற்புதமானவை, புனிதமானவை. நான் இதை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். மதங்கள் என்பது ஒரு அவதாரத்தை மையமாக வைத்தும், ஒரு பஞ்சாங்கத்தை மையமாக வைத்தும், ஒரு புனித நூலினை மையமாக வைத்தும் இருக்கும். புனித நூல் இல்லாதது மதமே அல்ல. அது ஒரு மார்க்கமாக சொல்லலாம், ஒரு அமைப்பாக சொல்லலாம். இப்ப பகவத்கீதை என்பது இந்து சமயத்தினுடைய புனித நூல். புத்த பெருமான் அருளியது தம்மபத என்ற ஒரு நூலை அருளியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பைபிள் என்ற நூலை, புனித நூலை அருளியிருக்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் குரான் என்ற புனித நூலை அருளியிருக்கிறார். பஹாவுல்லா என்ற அவதாரம் கிதாபி அக்தாஸ் என்ற புனித நூலை அருளியிருக்கிறார். இப்படி பல்வேறு மதங்கள், கிட்டத்தட்ட உலகிலே 9 மிக முக்கியமான மதங்கள் இருக்கிறது. அதில் பல்லாயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்கு. அது நமக்கு வேண்டாம். ஆகவே புனிதமான மதங்களை சார்ந்தவர்கள் அனைவருமே நல்லவர்களாக இருப்பதில்லை. மதத்தினுடைய அம்சங்களை பின்பற்றுபவர்களும் அல்ல. எல்லா மதங்களுக்கும் பொருந்தும். அதே நேரத்தில் மதத்தில் உள்ள அனைவருமே கெட்டவர்கள் அல்ல. சில குறுகிய சதவீதத்தவர்கள் மட்டுமே மத கோட்பாடுகளுக்கு அப்பால் மாறுபட்டு நடக்கிறார்கள். ஆனால் நிறைய மக்கள் மதத்தின் பால் பக்தியும் கடவுள் மீது பயமும் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களால் தான் இந்த உலகம் இன்று வரைக்கும் நீடிக்கிறது. பெரும் பெரும் ஆபத்துக்களில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் பாதுகாக்கப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த இதய நேசர்களே, இறை சிந்தனையாளர்களே, கடவுள் பற்றற்று இருந்தாலும் நம்பிக்கையோடும் நேர்மையோடும் ஒழுக்கமாக இருப்பவர்களையும் நான் கடவுள் பற்றுள்ளவர்கள் என்றுதான் கூறுவேன். வீண் விதண்டாவாதம் செய்துவிட்டு ஒரு மதங்களை துவேஷ எண்ணத்தில் பேசி அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுபவர்களைத்தான் நான் நேசிப்பதில்லை. அப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுபவர்கள், ஒரு மதத்தை நிந்திப்பவர்கள் சமீப காலங்களாக அல்லல் பட்டு அவமானப்பட்டு வருவதை நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த தேர்தல் காலத்தில் தமிழகத்தில் யாரெல்லாம் இறை நிந்தனை செய்து
கடவுளுடைய அவதாரங்களை கேலி செய்து அவமானப்படுத்தி தனது கட்சிக்காக தன்னை முன்னிலைப்படுத்த நினைத்த ஒவ்வொருவனும் இன்று துன்பத்தின் நிலையிலே அவமானத்தின் சின்னமாக நிற்கின்றான். இதுதான் இறை சக்தி. எந்த மதத்தையும் தூற்றக்கூடாதுங்க. எல்லா மதமும் புனிதமானது. சமீப காலங்களாக அதற்கான ப்ரூஃப் வந்துகிட்டு இருக்குது. சில கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்துக்களினுடைய ஓட்டே தலகீழா மாறிக்கிட்டு இருக்குது. அப்படியே மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது எல்லாம் உணர வேண்டும். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவோ சோசியல் மீடியாவில் தப்பான முறையில் அவர்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், ஐயா, நீ ஒருத்தன் ஏதோ ஒரு சுயநலத்திற்காக தப்பா பேசுறியே, உன்னை இழிவுபடுத்தும் போது உன்னுடைய குடும்பம் எவ்வளவு மன கவலை அடையும் யோசிச்சு பார்த்தாயா? உன்னுடைய இழிவான செயல்களுக்கு உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படலாமா? எதுக்கு ஐயா? யோசிச்சு பாரு. மனசாட்சி உள்ள மனிதன், கடவுள் நம்பிக்கையை விடு, உனக்குன்னு மனசுல ஒரு ஈரம் இருந்தால், ஒரு இரக்கம் இருந்தால், மனித நேயம் இருந்தால், மனித பண்புகள் உன்னிடம் நிறைய பெற்றிருந்தால் இவ்வாறான செயல்களை செய்வாயா? ஒரு மதத்தை கொச்சைப்படுத்துவாயா? எந்த சக்தியப்பா உன்னை மன்னிக்கும்? நீ நினைக்கின்ற அந்த இயற்கை சக்தியே உன்னை குழி தோண்டி புதைத்து விடும். எதிர்காலங்கள் மிக மோசமானவை. நீ நினைப்பது போன்று அல்ல. நான் சொல்வது யாரை என்று உங்களுக்கு தெரியும். இழிவான சிந்தனை உடையவர்கள், எந்த மதத்தை தரக்குறைவாக பேசி எந்த ஒரு கடவுளுக்கும் இழுக்கு ஏற்படுத்திய எவனுக்குமே இது பொருந்தும். தயவு செய்து வேண்டாம். மிகுந்த மனவேதனையா இருக்கு. நிறைய சோசியல் மீடியாவில் படிக்கிறோம், பார்க்கும்போது என்னடா இப்படியுமா மனிதர்கள் இவ்வளவுமா கேவலமாக வாழ்வார்கள்? வாய்க்கு சுதந்திர நாடு, ஒரு ஜனநாயக நாடுன்னா என்ன வேணாலும் பேசலாமா? தெய்வங்களை கொச்சைப்படுத்தலாமா? அதனுடைய அவதாரங்களை இழிவுபடுத்தலாமா? உண்மையாக இருக்கிற மத குருமார்களை அவமானப்படுத்தலாமா? யோசிச்சு பாருங்க. கயவர்கள் இருக்கிறார்கள், மத குருக்கள்ல கயவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களா? ஏன் உங்களுக்கு இந்த வன்மம்? மதத்தின் மீது எதற்கு இந்த வன்மம்? ஒரு மதம் ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றுவதற்காகத்தான் படைக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா மதங்களுடைய நோக்கம் என்னங்க? எல்லோரும் ஆன்மீக ஈடேற்றம் அடையணும். அதாவது நல்லதை செஞ்சு சொர்க்கத்துக்கு போகணும். அதானே நோக்கம். நரகத்துக்கு போகணும்னாங்க அந்த மதம் சொல்லுது, மார்க்கங்கள் சொல்லுது, புனித நூல்கள் சொல்லுது. யோசிக்கணும். உள்ளத்துல நல்ல சிந்தனைகளை உதயமாக்கி கொள்ளுங்க. சரி, நீங்க கடவுள் நம்பிக்கையற்றவங்களா இருங்கப்பா, வேணான்னு சொல்லல. அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? உனது உள்ளம் ஒரு கோவிலா வச்சுக்கோ. உனது உள்ளத்தை நீ கோவிலா வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, சுத்தமா இருக்கும் இல்லையா? ஒரு உள்ளத்தை சுத்தப்படுத்து. அழுக்காரை நிரப்பிக் கொள்ளாதே. அவமானப்படுவாய், அசிங்கப்படுவாய், இறக்கும் தருவாயிலே வேதனைப்படுவாய். இறந்த பின்பு உனது ஆன்மா அந்த நரக வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்யும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா ஆடலாம். எனக்கு என்னடா, கடவுள் நம்பிக்கை இல்லாம எவ்வளவு கேவலமா பண்ணியிருக்கேன், எத்தனை கோயில் இடிச்சிருக்கிறேன், எத்தனை விக்கிரகங்களை நான் அசிங்கப்படுத்தியிருக்கிறேன், எப்படிதான் இருக்கிறேன், என் சொத்து பத்து, என்னுடைய பேர் புகழ் எல்லாத்தையும் பாரு எப்படி இருக்கிறேன். பேசலாம்ப்பா. இறுதி நாட்கள் எண்ணப்படும் போது நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போதான் உனக்கு தெரியும், எல்லாவற்றையும் மீறிய ஒரு மகா சக்தி உன்னை ஆட்டி படைக்கிறது. உனது ஆன்மாவில் இருக்கிறது, உனது உள்ளத்தில் இருக்கிறது, இருந்தது. நீ கண்களால் பார்க்கின்றாய், கண்ணாக இருந்தவன் இறைவன். வாயால் பேசுகின்றாய், பேச்சால் உழன்றவன் இறைவன். காதால் கேட்கின்றாய், செவித்திறனை கொடுத்தவன் இறைவன். அது எந்த மதங்கள் எந்த மார்க்கமாக இருக்கட்டும். அல்லாஹ் என்றால் என்ன?
கர்த்தர் என்றால் என்ன, ஈசன் என்றால் என்ன? எல்லாமே ஒன்றுதானே அப்பா. என்ன மாற்றத்தை கண்டாய்? வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு மொழிகளில் வர்ணிக்கப்படுகின்றதே ஒழிய அனைத்து சக்திகளும் ஒன்றே. அவரவர்கள் மத அடிப்படையிலே ஒரு பெயரை சூட்டிக் கொண்டு வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது கடவுள் நம்பிக்கை இல்லை என்ற பெயரை வைத்துக் கொண்டு அந்த மதங்களை இழிவுபடுத்துவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? மற்றவர்கள் இழிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையில தானே இருக்கிறீங்க. எதற்குப்பா இது? அரசியலில் 2026 தேர்தலில் அதெல்லாம் பிரதிபலிக்க போகுது. எவ்வளவு சொன்னாலும் முரண்பாடு உடையவர்கள் கேட்கப் போவதில்லை. ஆனால் ஒரு சிறிதளவாவது அவர்கள் உணர வேண்டும். மதங்கள் எல்லாத்தையும் சமமா மதிக்கணும். இஸ்லாத்தை சமமா மதி, கிறிஸ்தவ சமயத்தை சமமா மதி, அதே போன்று இந்து மார்க்கத்தையும் சமமா மதி. இதுல நிறைய பேர்கள் இந்து மார்க்கத்தில் பிறந்தவர்கள், அவர்கள் தாய் தந்தையர்கள் எல்லாம் இந்து சமயத்தில் ஊறியவர்கள். இன்று நீ வளர்ந்த பிறகு அந்த இந்து மதத்தையே இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றாய். நியாயமா? தர்மமா? நீதியா? அதனால் என்ன ஆகப் போகிறது உனக்கு? சற்று உனது ஆன்மாவில் இருத்தி பார்க்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். நான் பெரிய ஞானியோ பெரிய குருவோ இல்லை, சாதாரண ஒரு ஆன்மீகவாதி. உலக விஷயங்களை, அனைத்து மதங்களையும், அந்த மத கோட்பாடுகளையும், மதத்தில் உள்ள புனித தன்மைகளையும் அறிந்தவன். என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் எல்லா மதத்தவர்களும் வருகிறார்கள். அவரவர் மதத்திற்கு மரியாதை கொடுக்கிறேன். ஒரு இஸ்லாத்தில் இருந்து வருகின்ற நபர்களுக்கு தொழுகையினுடைய அவசியத்தை நான் வலியுறுத்தி அனுப்புகிறேன். பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் தொழுகை எவ்வளவு அவசியம், குர்ஆனுடைய அம்சத்தின்படி வாழ்வது எவ்வளவு அவசியம் என்பதை வலியுறுத்தி அனுப்புகிறேன். கிறிஸ்தவ அன்பர்கள் வருகின்ற பொழுது பைபிள் வாசகங்களின்படி வாழ்வதும், அவர்கள் உண்மையாக மன உருக்கமாக பிரார்த்தனை செய்வதும் ஜெபம் செய்வதனுடைய அவசியத்தையும் வலியுறுத்தி அனுப்புகிறேன். எங்களை போன்ற ஆன்மீகவாதிகளினுடைய நோக்கம் மதங்களை மாற்றுவது அல்ல, மதத்தை இழிவுபடுத்துவது அல்ல. அவர்களுடைய மதத்தை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அவர்களை நற்பாதையில் கொண்டு செல்வது. நம்மிடம் வர்றாங்க, கஷ்டம் துன்பம் வரும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை செய்து அவர்களை கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறோம். அதன் மூலமாக அவர்களை திருப்ப வேண்டும் என்பது ஒரு இழிவான செயல். அந்த செயலை நாம் செய்வதில்லை. இந்துக்கள், இந்து மதத்தில் உள்ளவர்கள் குறிப்பாக அவர்கள் யாருமே செய்வதில்லை. மற்ற சில மார்க்கங்களில் கஷ்டங்கள் துன்பங்களை வைத்து அவர்கள் பண்ணுகிறார்கள், மற்ற அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் என்னிடம் வருபவர்களுக்கு அவர்கள் மதத்தின் மீது ஒரு அற்புதமான ஆழமான பக்தியை உருவாக்கித்தான் கொடுக்கிறோம். அதன் மூலமாக தொடர்ந்து வருகிறாங்க. ஒரு குடும்பத்தில் என்ன ஒரு கஷ்டம்னாலும் இங்கே வர்றாங்க, சாமி கிட்ட போனோம்னா ஒரு வழிகாட்டல் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப எங்களை போன்றவர்களே மத பாகுபாடு பார்க்காமல் வாழ்கின்ற பொழுது அரசியல்வாதிகளாக சோசியல் ஆஸ்பெக்டில் இருக்கிறவங்க எல்லாம் எதுக்குங்க இந்த மத விரோத போக்கு? தெரியும், இந்த எலெக்ஷன்ல தெரிய போகுது. தலகீழா மாறிட்டாங்க மக்கள். மாவட்டங்கள் தோறும் நான் இல்லங்களில் பரிகார பூஜைகளுக்காக செல்வேன். கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது, சாமி எங்களை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க, வீட்டுக்கு வாங்க, வீட்டில் பிரச்சனைகள் செய்வில இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நிறைய சொல்லுவாங்க. போய் அதற்கான பூஜைகளை பண்ணி சரி பண்ணி கொடுத்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு பேசுகின்ற அந்த வார்த்தை, ஒரு கட்சியின் மீது அலாதியான நம்பிக்கை உள்ளவர்கள் இன்று மாறிவிட்டார்கள். நம்ம மதத்தை குறை சொல்றாங்க, எதுக்குங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு மாற்றம் அடைந்து, மனமாற்றம் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் இந்த வீடியோவே சிறப்பா போட்டது எதுக்குன்னா, வரப்போகின்ற காலகட்டத்தில் இந்த கடவுள் நிந்தனை செய்பவர்கள், விக்கிரகங்களை எதிர்ப்பவர்கள்,
இந்து சமய கோட்பாடுகளை முரணாக பேசுபவர்கள் நீங்கள் திருந்திக் கொள்ளணும். இல்லைன்னா இறைவனுடைய தண்டனைக்கு நீ ஆளாவீங்கன்னா எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க என்ன செய்ய முடியும்? ஆலோசனை தான் கொடுக்க முடியும், வழிகாட்டுதல் தான் கொடுக்க முடியும். ஒரு குருக்களாக இருந்து அதை தான் செய்ய முடியும். அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இறை தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஆகவே இறை நேசமற்றவர்களே, உங்களை அப்படிதான் சொல்லணும், இறை நேசமற்றவர்களே, நீங்கள் அப்படியே கூட இருந்து விடுங்கள். இறைவன் மீது நேசம் இல்லாமல், பக்தி இல்லாமல், பற்றில்லாமல் இருந்து விடுங்கள், தவறில்லை, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி செய்பவர்களுக்கு இந்த தேர்தலில் உங்களுக்கு தக்க பாடம் மக்கள் போற்றுவார்கள். நிச்சயமாக அது நடக்கும். இதற்கு பின்பாவது நீங்கள் திருந்துங்க. கட்சியினுடைய தலைவர்கள் இப்படிப்பட்ட பேச்சாளர்கள், சிறப்பு பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, சிலர் கட்சியில் அல்லாமல் வெளியில் இருப்பாங்க, அவங்களை கொண்டு வந்து பேச வைப்பாங்க. அவங்க இந்த மாதிரி பேசுனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்படக்கூடாது. கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தக்க தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இது தொடரும். ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் ஆபத்தான காலமாக முடியப் போகிறது. ஆகவே விவேகத்தோடு, நீதியோடு, தர்மத்தோடு வாழ வேண்டும். எல்லா மதங்களையும் சமமா நேசிங்க. எனக்கு அதுதான் பிடித்த ஒரு விஷயம். ஒவ்வொருவரும் அப்படி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வரப்போகின்ற இந்த பராபவ வருடத்திலே பல நல்ல விஷயங்கள் உலகம் முழுவதும் நடக்கப் போகின்றது. தமிழகத்திலே ஒரு பராபவ வருடத்திலே ஒரு நல்ல ஆட்சி, யாரையும் நிந்திக்காத ஒரு ஆட்சி, அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, வருகின்றவர்கள் நல்லாட்சியை தர வேண்டும் என்பது எங்களை போன்ற ஆத்மீகவாதிகளினுடைய எண்ணம். ஆகவே வரப்போகின்ற முதலமைச்சர்கள் இந்த நாட்டை நல்லபடி வழிநடத்துவார்கள். வருகின்ற முதலமைச்சருக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஆட்சிக்கு துணை நின்று துஷ்டர்களை தூர தூக்கி போட்டு நல்லவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிக்கும் பொழுது சரியான நபர்களை தேர்ந்தெடுங்க. கட்சியை தூக்கி ஓரமா வைங்க. உங்கள் தொகுதியில் நிற்கிறவர் மக்கள் சேவகரா, தன்னிகரற்ற சேவை செய்யக்கூடியவரா, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையில இருக்கிறாரா, குறிப்பா ஜாதி வேறுபாடு இல்லாம இருக்கிறாரான்றத பாருங்க. சமீப காலமாக நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். ஜாதி வேறுபாடற்ற எல்லோரையும் உண்மையிலேயே உளப்பூர்வமா சமத்துவமா இருக்கிறாரா, அவர் சொந்த ஊர்ல போய் பாருங்க. மாற்று ஜாதியினரை எப்படி நடத்துகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து சமத்துவமான ஒரு சமுதாயத்தை அமைக்க, ஒரு நல்ல தமிழகத்தை கட்டி எழுப்புவோம். அனைவரும் துணை நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். மகாசக்தியினுடைய அம்சம் மக்களில் நிறைவதாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.